இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பேரா மாநில அரசாங்க நிலத்தில் புதிய கோவில்கள் கட்டுவதற்கு இனி அனுமதி இல்லை. ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் அறிவிப்பு. பேரா மாநிலத்தில் அரசாங்க நிலத்தில் புதிய கோவில்கள் கட்டப்படுவதற்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்படும் எந்தவொரு விண்ணப்பமும் அங்கீகரிக்கப்படாது என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் அறிவித்துள்ளார். வரக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இத்தகைய அனுமதி வழங்கப்படாது என்பதில் பேரா மாநில அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக பேரா மாநில சுகாதார, ஒற்றுமை மற்றும் இந்திய விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினருமான சிவனேசன் திட்டவட்டமாக தெரிவித்தார். பேரா மாநில நில மற்றும் கனிம வள இயக்குநரின் சுற்றறிக்கையின் வாயிலாக இவ்விவகாரம் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பேரா மாநிலத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு புதிய கோவில்களுக்கான எந்தவொரு விண்ணப்பத்தையும் மாநில அரசாங்கம் அங்கீகரிக்காது. அப்படி யாராவது புதிய கோவிலை நிர்மாணிக்க விரும்பினால் அதற்கான நிலத்தை அவர்களே சொந்தமாக வாங்க வேண்டும். அந்த கோவிலை நிர்மாணிப்பதாக இருந்தாலும் கூட அவர்கள் ஊராட்சி மன்றத்தின் அனுமதியை முதலில் பெற்றாக வேண்டும். ஆனால் அரசாங்க நிலத்தில் புதிய கோவில்களுக்கு இனி இடமில்லை என்று சிவனேசன் அறிவித்துள்ளார். இன்று இப்போவில் ஸ்ரீ பேராக் கட்டடத்தில் இந்து விவகாரங்களுக்கான நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சிவனேசன் மேற்கண்டவாறு கூறினார். தனது முன்னாள் ஆராய்ச்சி உதவியாளர் யூசப் ரவுத்தரின் சிவில் வழக்கு தொடர்பான 8 கேள்விகளுக்கு விளக்கம் கோரியிருந்த பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் விண்ணப்பத்தை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் நேற்று நிராகரித்ததைத் தொடர்ந்து அவர் மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ளார். இன்று புத்ராஜயாவில் அப்பீல் நீதிமன்ற பதிவு அலுவலகத்தில் தமது வழக்கறிஞர் நிறுவனமான துத்வான் ஜைன் மேகா அண்ட் முராட் மூலமாக அன்வார் தனது மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ளார். 78 வயதான அன்வார் சார்பில் அவரின் முதன்மை வழக்கறிஞர் டத்துஸ்ரீ கே ராஜசேகரன் இந்த விண்ணப்பத்தை தாக்கல் செய்தார். நேற்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி ரோஸ் மாவார் ரொசாயின் அளித்த தீர்ப்பின் உள்ளடக்கத்தில் அதிருப்தி கொண்டுள்ள பக்கத்தான் ஹரப்பான் தலைவருமான டத்துஸ்ரீ அன்வார் அத்தீர்ப்பின் முடிவை எதிர்த்து இந்த மேல்முறையீட்டை தாக்கல் செய்துள்ளார் என்று ராஜசேகரன் குறிப்பிட்டார். நாட்டில் 7 மாநிலங்களில் நெரிசல் மிக்க 121 பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறைகளை கல்வி அமைச்சு நிர்மாணித்து வருகிறது. இதனால் பள்ளிகளில் நிலவும் நெரிசல் பிரச்சினை தீர்க்கப்படும் என்று அது நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த இந்த மேம்படுத்தும் திட்டத்திற்கும் 88 மில்லியன் ரிங்கிட் செலவாகிறது. இத்திட்டம் பொதுப்பணி இலாகா வாயிலாக பொதுப்பணி அமைச்சு அமல்படுத்தி வருகிறது. இந்த நடவடிக்கையில் IBS எனப்படும் தொழில்துறை கட்டிட அமைப்பு மற்றும் PAP எனப்படும் முன் அங்கீகரிக்கப்பட்ட திட்ட முறைகளை பயன்படுத்துவது ஆகியவை அடங்கும். இதன் மூலம் குறுகிய கால நிர்மாணிப்பு பணிகள் நடப்பு ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மலேசிய கல்வி அமைச்சு இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மொத்த பள்ளிகளில் ஸ்லாங்கூர் மாநிலம் முன்னிலையில் உள்ளது. அந்த மாநிலத்தில் மட்டும் 103 பள்ளிகள் சம்பந்தப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து பேராக்கில் 8 பள்ளிகளும், பஹாங்கில் 4 பள்ளிகளும், நெகிரி செம்பிலானில் 3 பள்ளிகளும், திரங்கானு, கோலாலம்பூர் மற்றும் பினாங்கில் தலா 1 பள்ளியும் சம்பந்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிரதமர் பதவி என்பது சட்ட பாதுகாப்புக்குரிய பதவி அல்ல என்று எதிர்க்கட்சி தலைவர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் வலியுறுத்தினார். எனவே எந்தவொரு தரப்பினரும் பிரதமர் பதவி என்பது சட்ட பாதுகாப்புக்குரிய கேடயம் என்று தவறாக வியாக்கியானம் செய்ய வேண்டாம் என்று ஹம்சா ஜைனுடின் வலியுறுத்தினார். தங்களுக்கு எதிராக தொடுக்கப்படும் வழக்கை நிறுத்தி வைப்பதற்கு சட்ட பாதுகாப்பு அம்சத்தை ஒரு கருவியாக யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று அவர் நினைவுறுத்தினார். கோலாலம்பூர் பங்சார் லோரோங் மாரோஃபில் ஒரு கட்டுமான தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆடவரின் சடலம் 9 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன பிரிட்டிஷ் பிரஜையே என்று உறுதி செய்யப்பட்டது. சவ பரிசோதனைக்கு பிறகு இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிக்கை வெளியிடப்படும் என்று பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP குமார் ஷரிமான் கு மஹ்மூத் தெரிவித்தார்.
அந்த பிரிட்டிஷ் பிரஜையின் குடும்பத்தினர் கோலாலம்பூர் வந்து சேர்ந்துள்ளனர். அவர்கள் சடலத்தை அடையாளம் கண்டனர் என்று ஏசிபி கு மஷாரிமான் குறிப்பிட்டார். ஒரு பொறியியலாளரான 25 வயது ஜோர்டன் ஜான்சன் டோயில் என்ற அந்த பிரிட்டிஷ் பிரஜை மலேசியாவிற்கு தனியொரு நபராக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் கடந்த மே 27ஆம் தேதி மர்மமான முறையில் காணாமல் போனார். அன்றிரவு பங்சாரிலுள்ள ஐரிஷ் மதுபான விடுதிக்கு அவர் சென்றிருந்த போது காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சீம் அண்மையில் சபா, ஹோட்டல், ரிசார்ட் மற்றும் உணவக தொழிலாளர்களின் தொழிற்சங்கத்தின் அலுவலகத்திற்கு வருகை புரிந்தார். மனிதவள அமைச்சராக பொறுப்பேற்ற இந்த 17 மாதங்களில் ஸ்டீவன் சீம் நேரடி வருகை தந்து அவர் சந்தித்த 30வது தொழிற்சங்கம் இதுவாகும். கடந்த மே 1 தேதி அமலுக்கு வந்த சபா மற்றும் சரவாக் தொழிலாளர் சட்ட திருத்தங்கள் நடைமுறைக்கு பிறகு போர்னியோவிற்கு அமைச்சர் மேற்கொள்ளும் இது முதலாவது அதிகாரப்பூர்வ வருகையாகும். இந்த வருகையானது நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர்களின் உரிமைகள் நியாயமாகவும் சமமாகவும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதில் மடானி அரசாங்கத்தின் தொடர்ச்சியாக கொண்டுள்ள உறுதிப்பாட்டை குறிக்கிறது. சபா மற்றும் சரவாக்கில் உள்ள தொழிலாளர்களை விட தீபகற்பத்தில் உள்ள தொழிலாளர்கள்தான் சிறந்த சட்ட பாதுகாப்பை அனுபவிக்க முடியும் என்று வெறுமனே விட்டுவிட முடியாது. மாறாக மலேசியாவில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் ஒரே மாதிரியான சட்ட பாதுகாப்பையும் அனுகூலங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்றார் ஸ்டீவன் சிம். எனவேதான் சபா சரவாக்கில் இந்த அவசர சட்ட திருத்தத்தை அமல்படுத்தப்பட்டதன் மூலம் கடந்த 2 தசாப்த காலமாக தொழிலாளர்களுக்கு நேர்ந்த அநீதிக்கு தாங்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் தமது உரையில் வலியுறுத்தினார். சபா மற்றும் சரவாக் தொழிலாளர் அவசர சட்ட திருத்த அமலாக்கத்தின் வாயிலாக அச்சட்டம் தொழிலாளர்களுக்கு நேரடி நன்மைகளை வழங்குகிறது. இதில் வாரத்திற்கு 3 மணி நேரம் வேலை நேரம் குறைக்கப்பட்டு 45 மணி நேரமாக்கப்பட்டுள்ளது. 98 நாட்கள் மகப்பேறு விடுப்பு, 7 நாட்கள் தந்தை வழி விடுப்பு, அத்துடன் சம்பள வரம்புகள் இல்லாத அனைத்து தொழிலாளர்களுக்கும் இந்த அவசர சட்டத்தின் சலுகைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். தாம் பணியாற்றிய நகைக்கடையில் தங்க வளையலை திருடியதாக நம்பப்படும் அதன் பணியாளர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பாங்கிலுள்ள நகைக்கடையின் பொறுப்பாளர் ஒருவர் கொடுத்த தகவலின் பேரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 38 வயதுடைய ஓர் ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளதாக அம்பாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஆசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். தனது பாக்கெட்டில் வைத்திருந்த தங்க வளையலையும் அந்த சந்தேக பேர்வழியிடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.